ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் துர்க்கையம்மனோட வழிபாடு. வருஷம் நம்ம வீட்டில் குலுவுக்கு புது கலெக்ஷன்ஸ், புது தீம் ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறது உண்டு. இந்த வருஷம் நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய தீம் நம்ம வீட்டில் வச்சு குலு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமோ இல்லை காரிய தடைகள் இருந்தாலோ முதல்ல நாங்கள் தேடி போகிறது குலதெய்வம். அதுக்கு அடுத்தபடியாக தேடி போகிறது பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்க்கையம்மன். இந்த வருஷம் பொம்மை வாங்க போகும்போது எங்களுக்கு ஒரு துர்க்கையம்மன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கடையில் பட்டீஸ்வரம் துர்க்கை இருக்கு, வேணுமா அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அப்படியே சந்தோஷமா துர்க்கையம்மனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. பட்டீஸ்வரத்துல துர்க்கையம்மன் விஷ்ணு துர்க்கையா இருக்காங்க. இந்த பட்டீஸ்வரம் துர்க்கை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கை. இந்த பட்டீஸ்வரம் துர்க்கையை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம கூடவே இருந்து நமக்கு யாராவது ஒரு கெடுதல் நினைச்சாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமே அவங்க நம்மளை விட்டு விலகி போறத நம்மளால உணர முடியும். இந்த பட்டீஸ்வரத்திலே கால பைரவரும் இருக்கிறாரு. இந்த துர்க்கையம்மனை வழிபாடு செஞ்சுட்டு அந்த கால பைரவரை நம்ம தரிசனம் பண்ணும்போது யாராவது நமக்கு எப்பவாவது ஏதாவது ஒரு சாபம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம நினைக்கலாம், அந்த சாபம்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது, நாங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்க கொடுக்குற சாபம் எங்களுக்கு எப்படி பழிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவங்க சாபம் கொடுக்கும்போது நமக்கு நேரம் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா அந்த வாசாப்பு நமக்கு பழிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு இந்த கால பைரவரை நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஸ்தல வரலாறு. நீங்களும் உங்களுக்கும் பட்டீஸ்வர துர்க்கையோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த துர்க்கை அம்மனை வேண்டிக்கிறோம். உங்க வீட்டு குழுவை நம்ம மாகங்கா டூரிசத்தோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ ஷேர் பண்ணுங்க. பெஸ்டா இருக்கிற குழுவுக்கு 9வது நாள் முடியும் போது ஒரு பரிசு நிச்சயம் இருக்கு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி.